ஒரு காட்டுக்குள்ள ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல ஒரு தவளை வாழ்ந்து வந்துச்சு. அந்த குளத்த ஒட்டி ஒரு சின்ன பொந்து இருக்கு. அந்த பொந்துக்குள்ள ஒரு எலியும் வாழ்ந்து வந்துச்சாம். அது இப்ப தவளையும், எலியும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்களாம். அப்ப எலி கேட்டுச்சாம், "நீ ரொம்ப அழகா நீந்துற. எனக்கும் நீச்சல் கத்து தரியா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த தவளை சொன்னுச்சாம், "கண்டிப்பா கத்து தரேன். நீ இதே நேரத்துக்கு இங்க வா. நான் உனக்கு கண்டிப்பா நீச்சல் கத்து தரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா விளையாடலாம்." அப்படின்னு சொன்னோனே, எலி சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போயிருச்சு. அடுத்த நாள் அதே நேரத்துக்கு அந்த எலி வந்து தவளைய பார்க்க வந்துச்சு. அப்ப தவளை என்ன சொன்னுச்சுன்னா, "உனக்கு நான் நீச்சல் கத்துக் குடுக்குறேன்ல, அதனால என்ன செஞ்சுட்டேன், உன்னுடைய காலையும், என்னுடைய காலையும் நான் கட்டி வச்சுர்றேன். ஏன்னா, நீ தண்ணிக்குள்ள முங்கிட்டேன்னா, உன்னைய நான் வெளிய காப்பாத்தி எடுக்க முடியாதுல்ல. அதனால" அப்படி சொல்லிட்டு அந்த எலியோட கால்ல அந்த தவளை ஒரு கயத்த கட்டிருச்சு. அதோடைய மறுபக்கத்துக்கு இதோடைய காலையும் கட்டிருச்சு. அந்த நேரத்துல ஒரு பருந்து ஒண்ணு வருது. பருந்த பார்த்தோனே எலி என்ன செஞ்சுச்சு, தன்னோட உயிர காப்பாத்திக்கிறதுக்காக டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. அந்த நேரத்துல எலியோட காலும், தவளையோட காலும் ஒண்ணா இணைஞ்சிருக்குல்ல, அத தவள கவனிக்காம தன்னோட உயிர காப்பாத்துறதுக்காக குளத்துக்குள்ள குதிச்சோனே, இந்த எலி என்ன செஞ்சுச்சு, மூச்சு திணறி தண்ணிய ஃபுல்லா குடிச்சு இறந்து போயிருது. இறந்து போய் தண்ணீல மிதக்கிற எலிய பார்த்து பருந்து தன்னுடைய காலால கவ்வி இழுத்துட்டு போகும்போது, அந்த எலியோட சேர்ந்து அந்த தவளையும் என்ன செய்யுது, அந்த பருந்தோட சேர்ந்து பறந்து போயிருது. ஏன்னா, அதோடைய கயறு இன்னொரு பக்கமும் 2 பேரும் இணைஞ்சிருக்கு. இத பார்த்துட்டு அந்த கழுகுக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளுக்கு 1 உணவு இல்ல 2 உணவா கிடைச்சிருங்கிற சந்தோஷத்துல அந்த பருந்து அங்கருந்து பறந்துருது. கதையின் விளக்கம். நம்ம யார நண்பரா ஏத்துக்கணும்னு நெனைக்கிறோமோ, அவங்க நமக்கு தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணுமா. அப்படி இல்ல அப்படின்னா, தவளைக்கு நேர்ந்த கதி தான் நமக்கும் ஏற்படும். அப்படின்னு இந்த கதை அழகா விளக்குது.